குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 பிசி எக்ஸாமுக்கான எதிர்பார்க்கலாம் இந்த மதிப்பெண் இருந்தால் ஃபிசிக்கல் பண்ணலாம் அப்படின்ற கட் ஆஃப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மீன் சார்பில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்காக 2020 அப்படின்ற சைக்காலஜி மேக்ஸ் டெஸ்ட் பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியிருக்கோம். மொத்தம் 45 டாபிக் 14 டெஸ்ட்டு 1000 வினாக்கள் உங்களுக்கு கிடைக்கும். டாபிக் வைஸ் 8 தேர்வும், ரிவிஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3, ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிடைக்கும். ஓகேங்களா? விருப்பமுள்ள மாணவர்கள் இமீடியட்டாக ஸ்க்ரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கிட்ட தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் போடக்கூடிய முதல் 100 மாணவர்கள் கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலும் கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இது முழுக்க ஆஃப்லைன். நீங்கள் கொஸ்டின் பேப்பர் ஆர்டர் பண்ண உடனே உங்களுக்கு கொரியர் சென்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் ஆஃப் பார்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள்ட்ட ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ண சொல்லி போட்டதை வச்சு பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து கம்யூனிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ஓசி மென்னாக இருக்கீங்க அப்படின்னா 57. ஓகேங்களா? அதேமாதிரி பிசி மென்னாக இருந்தீங்கன்னா 57, ஸ்போர்ட்ஸாக இருந்தீங்கன்னா 50, எம்பிசி இருந்தீங்கன்னா 57, நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் இருக்கீங்கன்னா 50, பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா மென்னாக இருந்தீங்கன்னா 48, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தீங்கன்னா 43க்கு மேலே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபிசிக்கல் பண்ணிவிடுங்க. எஸ்சியாக இருந்தீங்க அப்படின்னா 57, இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தீங்கன்னா 50, எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 57, 50. ஓகேங்களா? எஸ்டியாக இருந்தீங்கன்னா 55, 50 அப்படின்ற ரேஷியோவில் இருக்குது. அடுத்தது இதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓசியில் உமனாக இருந்தீங்க அப்படின்னா 52 ப்ளஸ் போட்டிருந்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்தீங்கன்னா 45க்கு மேலே. ஓகேங்களா? பிசியாக இருந்தால் 52, 45, எம்பிசியாக இருந்தாலும் 52, 45, பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 40, 35. ஓகேங்களா? அடுத்து எஸ்சியாக இருந்தீங்கன்னா 52, 45, எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 52, 45 ப்ளஸ்ஸு, இல்லை எஸ்டியாக இருந்தீங்கன்னா 50, 43. ஓகேங்களா? இந்த ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சேஃப் ஜோன் பார்த்திங்கன்னா நீங்கள் 60க்கு மேலே மென்னாக இருந்தீங்கன்னா, உமனாக இருந்தீங்கன்னா 55, வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா 3664, 2.24 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1,96,000 சம்திங் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இவங்க தான் உங்களுக்கு காம்படிஷனு 1:5 ரேஷியோவில் எடுக்க போகிறாங்க. மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா பிஇடியில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஃபிசிக்கலுக்கு 18,000 பேருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட போகிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். யாரும் வந்து பார்த்திங்கன்னா அலட்சியமாக இருக்க வேண்டாம், ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஓகேங்களா? 24 மார்க் நீங்கள் ஃபுல்லாக போடுங்க. நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஃபிசிக்கல் பண்ணுறதுனால உங்களுக்கு உடம்புக்கு நல்லது தான். அதனால் நீங்கள் தாராளமாக ஃபிசிக்கல் பண்ணலாம். அடுத்த தேர்வு கூட உங்களுக்கு பயன்படும். சரிங்களா? நம்ம மார்க் வருமா வராதா அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கணக்கில் எடுத்துக்காங்க. சப்போஸ் வந்துச்சுன்னா ஜெயிக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா, அதை மட்டும் வந்து பார்த்திங்கன்னா மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபிசிக்கல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஆல் தி பெஸ்ட். ஓகேங்களா? நமது பயிற்சி மீன் சார்புள்ள அனைத்து மாணவர்களுக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்துடும். எப்படின்னு ஒரு 30 நாளில் வந்துடும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது முழுக்க நம்மளுடைய மாணவர்கள் நீங்கள் போட்ட அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி இதை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கும். சரிங்களா? ஸ்போர்ட்ஸுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேணாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை காவலருக்கு ஸ்போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7% தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? மிச்சம் 3% வந்து பார்த்திங்கன்னா மெச்சத்தக்க விளையாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாற்றி கொடுக்குறாங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆஃப் அதிகமாக போட்டிருக்கும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.